அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தீபாவளியில் ஸ்ரீ சனீஸ்வரன் காப்பாற்ற போகும் 3 ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக சனியின் வக்ர பயிற்சி அனைத்து ராசியினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட ராசிகளுக்கு அதீத நன்மைகளை வழங்கி அவருக்கு மாபெரும் செல்வ வளத்தை வழங்க இருக்கிறார். 2025ஆம் ஆண்டில் சனி ஒரு புதிய அவதாரம் எடுக்கிறார். மார்ச் மாதத்தில் தனது அசல் திரிகோண ராசி விட்டு வெளியேறி வியாழன் ராசி மீதான அந்த மீனத்தில் நுழைந்தார். சனிதேவர் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு மீன ராசியில் குடிகொண்டு செயல்படுகிறார். ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனியின் பயிற்சி நடைபெறுகிறது. இந்த மாற்றம் பல அதீத நன்மைகளை, சில ராசிகளுக்கு மோசமான பலன்களை வழங்கி அவர்களை கடும் துன்பத்தில் ஆழ்த்துவார். முக்கியமாக எவன் ஒருவன் சுறுசுறுப்பாக செயல்படுகிறானோ, வேலையில் சிறந்து விளங்குகிறானோ அவனை சனீஸ்வர பகவான் எதுவும் செய்வதில்லை. வேலை இல்லாமல் அடுத்தவனை குடியை கெடுக்க நினைத்து கொண்டிருப்பவன், பிறர் பொருள் மீது ஆசைப்படுபவன், பிறர் கஷ்டப்பட்டால் அதனை பார்த்து சந்தோஷப்படுவன், அதாவது சோம்பேறியாக இருக்கும் அனைவருக்கும் சனீஸ்வரனை கண்டால் கடும் பயத்தில் இருக்க வேண்டும். அவர்களைத்தான் சனீஸ்வரன் பிடித்து பாடாய்படுத்துவார். அந்த வகையில் மீனராசியில் இருக்கும் சனி பகவான் தற்போது வக்ர பயணத்தை தொடங்கியுள்ளார். இது குறித்து ராசிகளுக்கு நன்மை வழங்க இருக்கிறது. அது எந்தெந்த ராசியில் என நீங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக கடக ராசியினர். கடக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் செல்வாக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார். முக்கியமாக ஏனெனில் இந்த நேரத்தில் நிலைமை மேம்படும். விதியிடமிருந்து உங்களுக்கு மேன்மையான உதவி கிடைக்கும். பணம் திடீரென்று உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். வாழ்க்கையில் முன்பை விட அழகாக இருப்பீர்கள். முக்கியமாக நீண்ட காலமாக முடங்கி கிடந்த வேலைவாய்ப்புகள் அனைத்தும் நிறைவடைந்து மாபெரும் உணர்ச்சி அடைவீர்கள். திடீரென்று உங்களுக்கு பணம் கிடைக்கும். பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் லாபம் காண்பீர்கள். உங்களுக்கு உடல் நல்ல நிலையில் இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் முன்பை விட மிகவும் மோசமானதாக அதனால் இப்போது நல்ல பலனை உங்களுக்கு தரவல்லது. முக்கியமாக சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று மாலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். முக்கியமாக அனைவரும் இந்த விதமான செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் அனைத்தும் சிறப்பம்சத்தை தர வல்லது. எந்த விதமான பொருளாக இருந்தாலும் அதனை உடனே தானம் கொடுக்க வேண்டும். பொதுவாக கடக ராசியினருக்கு எந்த ஒரு விதியிலும் உங்களுக்கு முழுமை உதவி கிடைக்கும். பணம் திடீரென்று உங்கள் கைகளுக்கு வந்து சேர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எந்த தொழிலில் வேண்டுமானாலும் தாராளமாக உள்ளே சென்று வழிபடலாம். சனீஸ்வரனுடைய அருளாசி உங்கள் இருப்பதனால் நீங்கள் எந்த தொழிலை வேண்டாலும் செய்தால் உங்களுக்கு மாபெரும் வெற்றி அடைவீர்கள். எதிலும் செய்து உங்களுக்காக கடகராசினர் மாபெரும் துன்பத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது இப்போது சனீஸ்வரன் உங்களுக்கு நல்லாசி வழங்க இருக்கிறார். அப்பொழுது எந்த வேலையில் வேண்டும் தாராளமாக இறங்கலாம். அதற்கென எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தோ, எந்த ஒரு காதல் விவகாரமோ, ஏதேனும் சண்டை சச்சரவுகள் ஈடுபட்டால் சனீஸ்வர பார்வை உங்கள் மீது வக்கர பார்வையை செலுத்தி விடுவார். அதனால் உங்களுக்கு கடும் தீமை ஏற்பட்டுவிடும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் குடும்பம் உண்டு என இருந்தால் உங்களுக்கு மாபெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் வந்து வருகிறது என்பதுதான் ஒரு ஐதீகமாகும். இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இப்போது நல்ல ஒரு காலமே உங்களுக்கு பிறந்து விட்டது. எந்த தொழிலில் வேண்டுமானாலும் தாராளமாக இறங்கி நீங்கள் வெற்றியை ஈட்ட முடியும். ஒரு நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் முன்பை விட இன்று சுறுசுறுப்பாகவே நடைபெறும். முக்கியமாக எந்த தொழிலில் வேண்டுமானாலும் இறங்கி தாராளமாக செய்யலாம். அதற்கு ஆள் வைக்க வேண்டும் என்ற ஒரு இதுவெல்லாம் கிடையாது. நீங்களே எந்த வேலையானாலும் சேர்ந்து முடிக்கக்கூடிய உடம்பு ஆற்றல் மிக்கதாக இருக்கும். வாழ்க்கையில் அமைதி முழுக்குடன் மேம்பட வேண்டும். முக்கியமாக எந்த ஒரு தவறான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு மாபெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும். சம்பாதித்த பணத்தை அனைத்தும் இழக்க நேரிடும். நீங்கள் தவறு செய்பவராக இருந்தாலுமே எந்த தவறும் இதுபோல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று போல், அதாவது இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும். தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கையில் அமைதியும் ஒழுக்கமும் பேண வேண்டும். அனைத்து வேலைகளுக்கு மிக அழகான முறையில் திட்டமிட்டு முடிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல அளவு பணம் கிடைக்கும்.
முக்கியமாக நீங்கள் அனைத்து தொழிலிலும் வெற்றி பெற வேண்டுமெனவே நம்பப்படுகிறது. முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலமாகவே இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் ஒரு நல்ல முறையில் பணம் சம்பாதிக்க ஈடுபட வேண்டும். எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுடைய குறிக்கோள் தர்மத்தை நோக்கியே இருக்க வேண்டும். ஆதலால் நீங்கள் தர்மம் ஒன்றே உங்கள் மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய வீடு உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் தொழில் உண்டு என இருக்க வேண்டும். தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலை உள்ளே நுழைத்து கொண்டால் அவருடைய பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கே வந்து சேரும். அதாவது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மட்டுமே நல்ல காலம் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மற்ற ராசியினரின் பிரச்சனையை போய் நீங்கள் தலையில் எடுத்துக்கொண்டால் நான் அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறேன், அவர்களுடைய துன்பத்தை நீ எடுத்து சரி செய்யும் அளவிற்கு என்னை விட நீ பெரியவனா என உங்கள் மீது தவறான பார்வையை செலுத்தி விடுவார். ஆதலால் நீங்கள் எவரேனும் விஷயத்திலும் சென்று தேவையில்லாமல் தலைவிட்டு கொண்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு அற்புதமான நல்ல நாட்கள் இருக்கிறது. ஆதலால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என இருக்க வேண்டும். எவருக்கும் நீங்கள் தானம் தர்மம் கூட செய்ய வேண்டாம். எவருக்கும் நீங்கள் உபத்திரவம் மட்டும் செய்யாமல் இருக்க வேண்டும். முக்கியமாக நல்லது செய்யாமல் இருந்தால் கூட கெட்டதை நீங்கள் செய்யவே கூடாது என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக ரிஷபராசினர். ரிஷபராசிக்காரர்கள் சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். கும்பத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் இப்போது கண்டிப்பாக தீர்கிறது. உங்களது கடன் சுமை குறையும். இந்த முறை சொந்தக்காரர்கள் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பானதாக இருக்கிறது. பாதுகாப்பு இருக்கும் ஒவ்வொரு துறையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரப்போகிறது. ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இது லாபஸ்தானமாகும். குடும்பத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடும். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. முக்கியமாக சனி பகவானை முழு மனதுடன் வழிபடுபவர்களுக்கு அனைத்து பிரச்சனையும் ஒழித்து கொடுப்பார். சனிக்கிழமை தோறும் எண்ணெயில் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றலாம். பரம்புள்ள ஆஞ்சநேயரை வழிபடலாம், கணபதியும் வழிபடலாம். முக்கியமாக சொந்தக்காரர்களுடைய எந்த வேலை வந்தாலும் கண்டிப்பாக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அந்த வேலை செய்தால் மாபெரும் வெற்றி அடைவீர்கள். எந்த தொழிலும் தெரியவில்லையே, இதில் சென்றால் நாம் நஷ்டமடைந்து விடுகிறோமோ எனும் என்ற பயத்தில் ஏற்பட வேண்டாம். ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு இனிமேல் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக எந்த தொழிலை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியை தரும். எவருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடாது. எந்த தவறான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.